ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் குரலை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே ஆவியானவர் என்றென்றைக்குமாக நம்முடைய ஆவியில் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். அவருடைய குரல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உலகத்தை படைத்தவர் நமக்குள் இருந்தால் நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது யோவான் 16:13-14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியான சத்தியத்திற்கு நேராக நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ? இழந்து போனதை தேட வந்தார், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஒருவர் கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ இந்த மகிமைக்கு நேராக அவர் நம்மளை என்ன செய்கிறாரா? வழி நடத்துகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். அவர் செய்து முடித்ததை நமக்கு கற்றுக் கொடுத்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் என்ன செய்கிறாரா? வழி செய்கிறார், உதவி செய்கிறார். தேற்றரவாளனாக நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். 3 விதமான தேவனுடைய வேலை. ஒன்று, அவர் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார். 2வது, அவர் நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார். 3வது, நம் மூலமாக அவர் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சிலுவையில நமக்காக என்ன செஞ்சிட்டார்? ஒரு செயலை செய்து முடித்து விட்டார். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவருடைய முதல் வேலை உங்க ஆவியை புதிதாக மாற்றுவது. அந்த ஒரு வேலை ஏற்கனவே என்ன செய்யப்பட்டாச்சு? செய்து முடிக்கப்பட்டாச்சு. இப்பொழுது ஆவியானவர் நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்மை கிறிஸ்துவை போல உருமாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:1-2-3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
இந்த மாம்சத்துக்குரியவர்கள் குழந்தைகள் அப்படின்னு அவர் யார சொல்றார் பாருங்க. பொறாமை, வாக்குவாதம், பேதகம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதா? இருக்குது. அப்போ நம்ம யாரு இல்ல? ஆவிக்குரியவர்கள் இல்ல, மாம்சத்துக்குரியவர்கள். நாம் வளர்ந்தவர்கள் இல்ல, நாம் குழந்தைகள். அதனாலதான் சோர்வு வருது, பயம் வருது, கலக்கம் வருது. ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே நமக்கு என்ன வருது? பயம் வருகிறது. இதை சரி செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சிந்தனை ஆவியானவரால் மறுரூபமாக்கப்படுகிறதுல இருக்கு. நம்முடைய சிந்தனை அவருடைய வார்த்தைகளை கொண்டு மறு உருவை பெற்றுக்கொள்ள இந்த இடம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? மாறிவிடும். இந்த கூட்டுப்புழு பார்த்திருக்கிறீங்களா? ஒரு வண்ணத்து பூச்சி முதல்ல வண்ணத்து பூச்சியாகவே அது என்ன செய்யாது? பறக்காது. ஒரு சின்ன ஒரு கூட்டுப்புழுவா இருக்கும். அந்த இடத்துல அதை பார்க்கும்போது அது இவ்வளோ பெரிய வண்ணத்து பூச்சி அழகா மாறும் நம்மளால கற்பனை கூட என்ன செஞ்ச முடியாது, பார்க்க முடியாது. ஆனாலும் அது அந்த இலைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இலைய சாப்பிட 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த கூட்டுப்புழு ஸ்டேஜ்ல இருந்து அது வண்ணத்து பூச்சியா மாறிடும். அது போல உங்களுக்கு பார்க்கறதற்கு உங்க உணர்வுகள், உங்க சூழ்நிலைகள், உங்க எண்ணங்கள், நீங்க இருக்கக்கூடிய இடங்கள் உங்களை தோத்து போனவங்களா சொல்லலாம், நீங்க ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிறவங்களா சொல்லலாம், ஒரு நோயாளியா சொல்லலாம், ஒரு பலவீனமா சொல்லலாம், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்களா சொல்லலாம், ஒரு கடனாளியா சொல்லலாம். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய இயல்பு அது அல்ல. நீங்க கிறிஸ்துவின் இயல்பை என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீங்க. கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி இருந்தா? சூழ்நிலைகளை ஆளுகிறவராக. மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகையும் ஜெயித்த நாமத்தை உடையவராக இருக்கிறார். அவரது இயல்பை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அவர் போற இடங்கள் எல்லாம் விடுதலை. கெட்டு போனதை அவர் ரட்சித்திருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறவரா, விடுதலையை கொடுக்கிறவரா. ஒரு இடத்துல அவர் போனா சந்தோஷம்தான், அவர் போனா விடுதலை தான். அந்த மக்கள் அவர் பின்னாடி கூட்டம் கூட்டமா போறாங்க. அவர் யாரையும் தேடி என்ன செய்யல, போகல. இதே இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள உங்க சூழ்நிலைகள் உடனே மாறாது. அது அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க உணர்வுகள் சொல்லும், வார்த்தை அப்படி சொல்லுது, நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லுது, ஆனா என் சூழ்நிலை அப்படி சொல்லலையே, நான் தோத்துக்கிட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க சூழ்நிலையும் சொல்லும், உங்க உணர்வுகளும் சொல்லும், உங்களோட உறவுகளும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நீ என்ன பைத்தியமா, நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்ற, சூழ்நிலை என்ன செய்யல, அப்படி சொல்லலையே. அந்த இடத்துல நீங்க யாருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க உணர்வுகள் சொல்றதற்கா, உங்க சூழ்நிலை சொல்றதற்கா, உங்க உறவுகள் நண்பர்கள் சொல்றதுக்கா, இல்ல அவருடைய வார்த்தை சொல்றதுக்கா? எதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, எதை உங்க சிந்தனையில வைக்கிறீங்களோ, எதை நீங்க தியானிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அது உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அந்த வசனத்துல ஒரு வார்த்தையை பாருங்க, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. நல்லா கவனிங்க, உங்களோட சொந்த பலத்துல சத்தியத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படியவே முடியாது. உண்மை இதுதான். நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, நான் சரியில்லையோன்னு நினைக்காதீங்க. நம்ம சிந்தனைக்கும் நம்ம சரீரத்துக்கும் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற வல்லமை கிடையாது. அதனாலதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரோட பலத்துல தான் நீங்க அந்த சத்தியத்துக்கு என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். ஒருத்தங்களை மன்னிக்கணும்னு சொன்னா உங்க பலத்துல என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் உங்க பலத்துல என்ன செய்ய முடியாது? அன்பு செய்ய முடியாது. நோய்க்கு மத்தியில நான் சுகமாயிட்டேன்னு விசுவாசிக்கணும்னு சொன்னா உங்க பலத்துல என்ன செய்ய முடியாது?
விசுவாசிக்க முடியாது. அவருடைய வார்த்தை சொல்லுகின்ற ஒவ்வொன்றையும் உங்க பலத்தில் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஆவியானவர் தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தையும் நமக்கு என்ன செய்யறாரா? தருகிறார். எவ்வளவு பெரிய ஒரு அழகான சத்தியம் பாருங்களேன். இந்த இடத்துல நாம என்ன செய்யணும்? நம்ம சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும், நம்ம உணர்வுகள் என்ன சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைய நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு தாழ்மையா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு சந்தேகம் வரலாம், கேள்வி வரலாம், பயம் வரலாம். தாழ்மையா அந்த வார்த்தை கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் அந்த பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். உங்க சிந்தனை மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. இல்லை, என்னுடைய இயல்பு இது இல்லை, எனக்கு தேவன் கொடுத்தது இது இல்லை, நான் பெற்றுக்கொள்ள போகிறது இது இல்லை. நாம இருக்கிற உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை. விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த உடன்படிக்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையில இல்லாத தாவீது ராஜா சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்க படுக்க போட்டு இருக்க போறேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. நாம இருக்கிற உடன்படிக்கையில் அவர் கிடையாது. அவருக்குள்ள ஆவியானவர் கிடையாது. அவருக்கு வெளியில தான் அந்த அபிஷேகம் இருந்தது. இதே 1 பேதுரு நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, அது நமக்கு சொல்லப்பட்டது. கிறிஸ்து என்ன விதம் பாடுபட போகிறார், அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை என்ன, அவர்கள் மூலமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நாம் இந்த புதிய உடன்படிக்கையில என்ன விதமான மகிமையை பெற்றுக்கொள்ள போறோம் சொல்லி தெரிந்து கொள்ள ஆசையா இருந்தாங்களாம். யார் தெரியுமா? மோசே, தாவீது ராஜா, யோசேப்பு, இவங்க எல்லாருமே இந்த புதிய உடன்படிக்கையில நாம எப்படிப்பட்ட இடத்தை பெற போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா? ஆசையா இருந்தாங்களாம். அப்போ நாம யார பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க யார பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர்களும் நம்மை உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்குதே, இவங்க என்ன பண்ண போறாங்க? நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கண் தெரியாதவர் கையில் ஒரு வைரத்தை கொடுத்தது போல நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? மூடி வைத்துக்கொண்டு உலகத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதுல நடுவுல தேவனுக்கு இது எப்படி இருக்கும்? நம்மளை பாக்குறதுக்கு அவருக்கு எப்படி இருக்கும்? பரிதாபமான ஒரு நிலைமை. இதுல பழிய அவர் மேல கூட போட என்ன செஞ்சுக்கிறோம்? போட்டுக்கொள்றோம். இறங்கும் தேவனே, தேவனுக்கு இது எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா இருக்கும். இதுக்கு மேல அவர் என்ன கொடுக்கணும்? இறங்குறதுக்கு இதுல என்ன இருக்குது? காத்து கொண்டிருக்கிறது நாம் அல்ல. யார் காத்துக்கிட்டு இருக்கா? தேவன். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். பாவத்தினால சங்காரமாகிறார்கள் அவர் சொல்லல. பாவத்துக்கு ஒரு தீர்வு சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று. ஒரு விடுதலை சிலுவையில் கொடுக்கப்பட்டாச்சு. எப்படி வனாந்திரத்துல அங்கு உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்தவர்கள் பிழைத்து கொண்டார்களோ, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நம்ம என்ன செய்வோம்? பிழைப்போம். ஏற்கனவே அந்த விடுதலை உள்ள என்ன செஞ்சிட்டோம்? வாங்கிட்டோம். நீங்க விசுவாசியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாவத்துல விழுந்தாலும் உங்களுக்குள்ள நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அந்த பாவத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். தீர்வு இயேசு கிறிஸ்து தான். அதை அறிந்து கொள்ளாததினால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அழிந்து கொண்டு இருக்கிறோம். பாவத்தினால இல்ல, சாத்தானாலையும் இல்ல. அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு அவன் ஒன்றும் இல்லாதவனாக்கி வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்க என்ன போர் நடந்ததுங்கிற தகவல் இன்னும் நமக்கு என்ன செய்யல, தெரியல. அதனால அவனை பாக்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்குது. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவளுடைய குழந்தைக்கு
அது பேசலை, சரியாக கவனிக்கலை, இன்னும் கொஞ்சம் சில மாற்றங்கள் எல்லாம் ஒரு 1.5 வயசுக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதா. அவளால் தாங்கிக்க முடியல. தேவனை அறியாத ஒரு பெண். அப்போ நான் அவகிட்ட சொன்னேன், ஏசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன இருக்கு? விடுதலை இருக்கு. ஆனா நீ சுகத்துக்காக மட்டும் இதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை நீ அறிந்து கொள், அவர் என்ன கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் நீ தெரிந்தவரை ஏற்றுக்கொள், உன்னால் அந்த விடுதலைக்குள்ள என்ன செய்ய முடியும், போக முடியும். அவ சொன்ன பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஸ்கூல் படித்ததே ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல தான் என்ன செஞ்சேன், படித்தேன். நான் 9th படிக்கும் போதே கிறிஸ்துவை இரட்சகராக என்ன செஞ்சுட்டேன், ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அதை கேட்க வச்சோம், அந்த வார்த்தைகளை பேச வச்சோம். அந்த 1 மாசம் 2 மாசத்துலலாம் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. அந்த குழந்தைக்கு பல் முளைக்காம இருந்தது, பல் முளைச்சுது. திரும்பி பார்க்காம இருந்தது, திரும்பி பார்த்தது. சில செயல்கள் மாற்றம் வர ஆரம்பிச்சுது. இப்போ கடந்த ஒரு 2 வாரத்துல மெடிக்கல் ரிப்போர்ட்டே நார்மல், ஆட்டிசம் இல்லைன்னு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன செஞ்சா அப்படின்னா, சூழ்நிலை உண்மைதான், அவ இருக்கின்ற இடம் உண்மைதான், அவளுடைய உறவுகள் எல்லாம் குறை சொன்னது உண்மைதான். ஆனா சத்தியம் போகும்போது அதை தாழ்மையா அவ என்ன செய்கிறா, ஏற்றுக்கொள்றா. அதை ஏற்றுக்கொண்டு சிந்தனைகளுக்கு கொடுக்க கொடுக்க அவ ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் இல்ல இது அவனுடைய அடையாளம் இல்ல, இயேசுவின் வாழ்வு அவனுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போக 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 அங்கு செயல்படுறது யாரோட வேலை, ஆவியானவரோட வேலை. இந்த ஆட்டிசத்தினால எத்தனையோ பேர், எவ்வளவு பெரிய பிள்ளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையிலேயே அந்த ஆட்டிசம் அங்க என்ன செஞ்சுட்டு சரியாயிட்டு. எவ்வளவு பெரிய விடுதலை இல்லையா? இது மாத்திரம் இல்ல, ஒரு சகோதரன் 40 வருடமா குடிப்பழக்கத்துல, மரண படுக்கை தான் இருக்கு. குடிப்பழக்கம், மரண படுக்கை அப்படின்னு சொன்னாலே மனசுக்குள்ள என்ன வரும், பயம் வரும், குற்ற மனப்பான்மை வரும். நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யும், அதிகம் வரும். அவங்க மனைவியாலையும் அந்த பிரச்சனையை என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. ஆனா சத்தியம் போக போக அந்த சகோதரன் ரொம்ப தாழ்மையான இருதயம். இதை சொல்லி கொடுக்கும் போது, அவருடைய அன்பை சொல்லி கொடுக்கும் போது அந்த சகோதரனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஒருத்தங்க வெளியில வரணும்னு சொன்னாலே ஒருத்தங்களை மிரட்டி பயப்பட வச்சு பாவத்துல இருந்து என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த சரீரத்துக்கு மேற்கொள்ளக்கூடிய இயல்பு கிடையாது. அது இயல்பு கிடையாதுங்கிறதுக்காக தான் கிறிஸ்து என்ன செய்தார், இறங்கி வந்தார். இந்த சத்தியம் உள்ள போக 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 அந்த சகோதரன் சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இதுதான் சிந்தனை மறுரூபம் ஆகிறது. இந்த சத்தியம் உள்ள போகும்போது அவரோட பங்கு அதுல என்ன அப்படின்னா, தாழ்மையா அதை ஏற்றுக்கொள்றது மாத்திரம்தான். தாழ்மையா ஏற்றுக்கொள்ள கொள்ள ஆவியானவர் அந்த சிந்தனையில அந்த வார்த்தையை எழுதுறாரு. அந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்ல, அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது வல்லமை நிறைந்த வார்த்தை, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை, தேவனுடைய வாழ்வு நிறைந்த வார்த்தை. நீங்க கையில வச்சிருக்கிற பொக்கிஷம் வெறும் பொக்கிஷம் இல்ல, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமை இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத மண்ணுல அவருடைய சுவாசத்தை ஊதி நம்மை மனிதர்களாக என்ன செஞ்சாரா, மாற்றினார். அந்த வல்லமை அந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. நான் சுகமாயிட்டேன்னு சொன்னா எனக்கு இந்த கேன்சர் சரியாயிருமா, எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிருமா, அது உங்க வேலை இல்லை, அது யாரோட வேலை, அவரோட வேலை. அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்றது மட்டும்தான் யாரோட வேலை, நம்ம வேலை. அதை ஏற்றுக்கொண்டா போதும். உங்க சந்தேகத்தை போக்குறது அவருடைய வேலை, உங்க பயத்தை போக்குறது அவருடைய வேலை, உங்க கவலையை போக்குறது அவருடைய வேலை. அந்த பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும், புறம்பே தள்ளிரும். இததான் தாவீது ராஜா சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு என்ன செய்கிறீர், மறு உத்தரவு கொடுக்கிறீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறீர். ஆத்துமாங்கிறது எப்பவுமே சிந்தனையை குறிக்கும். சிந்தனையில கர்த்தர் என்ன செய்யறாரா, பலன் கொடுத்து அவரை என்ன செய்யறாரா, தைரியப்படுத்துறாரா.
எனக்கு பலன் தந்து என் பிரச்சனையை மறைய பண்ணினீர்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. என் ஆத்துமாவுல பலன் தந்து பிரச்சனைக்கு முன்னாடி என்ன செய்றீங்க, தைரியப்படுத்துறீங்க. இதுதான் ஆவியானவருடைய வேலை. உங்க சிந்தனைகளை மறுரூபமாக்குறார். கிறிஸ்துவை போல உங்களை உருமாற்றி கொண்டிருக்கிறார். என்ன விதமான பழைய எண்ணங்கள்ல நம்ம இருந்தாலும் சரி, அந்த பழைய மனுஷனுக்குரிய எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கும். யாரும் இயல்பாகவே கிறிஸ்துவ போல நம்ம என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. ஆவியானவர் செயல்பாடு இல்லாமல் நாம என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. நமக்கு உதவி செய்கிறதற்காக தான் தேற்றரவாளனாக நமக்குள்ளவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த மனம் மறுரூபமாக உங்களால கிறிஸ்துவ நம்ப முடியும். உங்க சூழ்நிலைகள்ல நீங்க சொல்லலாம், நான் அவரை நம்புறேனே அப்படின்னு சொல்லலாம். உங்க சூழ்நிலைகளுக்கு மத்தியில நீங்க பயந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் முழுமையான விசுவாசத்துக்குள்ள என்ன செய்யல, போகல. உங்க சூழ்நிலைகளுக்கு மத்தியில உங்களுக்கு சந்தேகம் வருது. ஒரு வாய் சொல்லுது நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லுது, ஒரு வாய் சொல்லுது நான் சுகமாயிட்டேன்னு சொல்லுது, இன்னொரு தடவை நம்ம என்ன சொல்றோம், இன்னும் பிரச்சனை அப்படியே இருக்குதே. இரு மனசு. இந்த இரு மனச மாத்துறதும் யாரோட வல்லமை தான், அவருடைய வல்லமை தான். அந்த வார்த்தைகளை உங்க சிந்தனைகளுக்குள்ள கொடுக்க ஆவியானவர் இரு மனதை மாற்றுகிறார், அதை ஒரே மனதாக மாற்றுகிறார், அவருடைய பரிசுத்தத்தை கொண்டு மாற்றுகிறார். அந்த பாவமான எண்ணம் சிந்தனையில வரதான் செய்யும். ஒரு தெய்வ மனிதர் அழகா சொல்வாரு, உங்க தலை மேல பறவை பறக்கிறத உங்களால என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆனா அந்த பறவை கூடு கட்டுறதை என்ன செய்ய முடியும், தடுக்க முடியுமா, முடியாதா? அது நான் தடுக்கணுமா, நீங்களே தடுத்துக்குவீங்களா? நம்ம வேலைதான் அது. அது போல உலக எண்ணங்கள் வரதான் செய்யும், பாவமான எண்ணங்கள் வரதான் செய்யும், தவறு இல்லை. ஏன்னா உலகத்துலதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை தங்க விடாமல் நம்மால் அதை வெளியேற்றுகிற இடத்துல யார் நின்றுட்டு இருக்கிறோம், நம்ம தான் நிக்கிறோம். ஆவியானவர் கிட்ட ஒப்பு கொடுக்கிறது அந்த இடத்த, உடனே அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்றது. வசனம் சொல்லுது பாருங்க, பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றிற்கும் தகுதியான ஒரே விஷயம் எதுனா சத்தியம்தான். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, சத்தியம்தான். சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே எப்பொழுதாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. அவைகளையே என்ன செய்யணுமா, சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அதை உங்க சிந்தனைக்குள்ள நீங்க கொடுத்தா போதும். அதுதான் நீங்க ஏற்றுக்கொள்ற இடம். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற இடம் அதுதான். பிரச்சனை வரும், சோர்வு வரும், கலக்கம் வரும், பயம் வரும், சிந்தனைகள்ல போராட்டம் வரும். நம்மளால தேவனை பார்க்க முடியாதபடி சாத்தானுடைய தந்திரமே அதுதான். அவரிடமிருந்து நம் கண்களை திசை திருப்புவது. அதுக்குதான் பிரச்சனை என்ன செய்து வருது. நம்முடைய பங்கு அவனை பார்க்காம யாரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். அந்த வார்த்தைகளை சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அவைகளையே சிந்தித்துக் கொள்ளும் போது ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கிறோம், அவரை செயல்படுறதுக்கு இடம் கொடுக்கிறோம். ஒத்துழைக்கிற இடம் இதுதான். அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படியத்தக்க வல்லமையை நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். சிந்தனைகளை மறுரூபமாக்குகிறார். சிந்தனைகள் மறுரூபமாக ஆக கிறிஸ்துவை போல நாம் உருமாற்றப்படுகிறோம். அதனாலதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கும் 8:28, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்ன செய்தா, நன்மைக்கு ஏதுவாக மாறும். இன்றைக்கு உங்களுக்கு தீமையாக எது நிற்கிறதோ, நீங்கள் இந்த ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா தான், இதை நீங்க பிராக்டிஸ் செய்ய செய்ய அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாறும். இது நான் ஒரு சாட்சி. எனக்கு ஒரு சுகம் வேணும், இந்த ஃபார்முலாவை தான் நான் கடைப்பிடிச்சேன்.
என் சிந்தனையில அதை வைக்க 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 நான் சுகத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளல, இன்னும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். நாம் மாறினால்தான் நம் மூலமாக அவர் மத்தவங்க கிட்ட என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். முதல்ல அவர் செயல்படுறது நம்மிடத்தில். நாம் மாறாமல், நம் எண்ணங்கள் மாறாமல் அவரால் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. வாசிக்கலாம். 1 பேதுரு 1:9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். முதல்ல ஆவியில ரட்சிப்பை என்ன செஞ்சிட்டோம்? பெற்றுக்கொண்டோம். தாழ்மையாக அவரை ஏற்றுக்கொள்றது ஒரு விசுவாசம்தான். தாழ்மையா அவரை ஏற்றுக்கொள்ள கொள்ள நம்ம சிந்தனையில ஆத்தும ரட்சிப்பை என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். இன்றைய விசுவாசிகள் ஆவியில ரட்சிப்பை பெற்றுட்டோம், இன்னும் ஆத்துமாவில என்ன செய்யல? ரட்சிப்பை பெறல. இது முழுமையா பெற முடியாது. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும், எவ்வளோ பெரிய தெய்வ மனிதனாக இருந்தாலும், நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டே தான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா ஆத்துமா இன்னும் மறுரூபமாகல. அது அவரை பார்க்கும் பொழுது, நேரடியாக பார்க்கும் பொழுதுதான் அவரை போல அது என்ன செய்யும்? மாறும். அது வரைக்கும் ஆவியானவர் மறுரூபமாக்குறதுக்காக என்ன செய்கிறார்? உள்ளே இருக்கிறார். அந்த உலக கேட்டுக்கு நம்மை தப்பி போக பண்ணும்படி, உலக இச்சைகளுக்கு, பழைய மனுஷனுக்குரிய காரியங்களுக்கு நம்மை விலக்கி காப்பதற்காக, அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்புவதற்காக, கிறிஸ்துவை போல மாற்றுவதற்காக, நித்திய ஜீவனை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவதற்காக. நீங்க எந்த அளவு கிறிஸ்துவை போல உருமாற்றுகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவு நித்திய ஜீவனை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க மாறாம அந்த ஜீவன் என்ன செய்யாது? வெளிப்படாது. கிருபை அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னனாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமா அப்படி இல்லை. கிருபை அப்படிங்கிறது பக்திக்கு ஏதுவாக நம்மை வழி நடத்துகிறது. இது புரியாததுனாலதான் மாம்சத்துக்குரியவர்களை போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிருபைங்கிறது நான்கிற எண்ணத்தை போக்கும், சாத்தான ஒன்னும் இல்லைன்னு ஆக்கும், பாவத்தை மேற்கொள்ள வைக்கும். ஏசு கிறிஸ்துவின் இடத்துல பக்தியுள்ளவர்களாய் நம்மை மாற்றும், அவரை போல நம்மை உருமாற்றும், தேவனுடைய சித்தத்திற்கு அது விருப்பம் கொள்ள வைக்கும், உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கும். இதுதான் கிருபையோட வேலை. இதுதான். வாசிக்கலாம். தீத்து 2வது அதிகாரம் 11, 12, 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கிருபை என்ன செய்தா? நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியுமாய் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுகிறதுக்கு ஏதுவாய் நம்மளுக்கு அது என்ன செய்தா? போதிக்கிறது. நீ என்னனாலும் செய்யலாங்கிறது இல்லை. என்னை மன்னிச்சுட்டாருங்கிறதுக்காக நான் திரும்ப திரும்ப நான் அதை செஞ்சு கொண்டே இருக்க கிருபை எனக்கு என்ன செய்யாது? போதிக்காது. கிருபைங்கிறது லைசன்ஸ் கிடையாது. அது ஒரு விடுதலை. பாவத்துல அடிமையா இருந்த நமக்கு அது விடுதலை என்ன செஞ்சிருக்கு? பெற்று தந்திருக்கிறது. இதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா ஆவியானவருக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒப்பு கொடுக்க முடியும். விசுவாசிகள் கிறிஸ்துவை போல உருமாற்றுகிறதற்காக அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா? இருக்கிறார். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறதற்காக இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடம் மாறும் பொழுதுதான் மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வாசிக்கலாம். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
இந்த அனுபவம் நாம மறுரூபமாக ஆகதான் என்ன செய்யும்? வெளிப்படும். இது நாம செய்கிறதற்கு அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நாம இங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? மறுரூபமாக வேண்டியது இருக்கு. நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்றதற்கும் சரி, நம்ம மூலமாக தேவன் மற்றவர்கள்ட்ட செயல்படுகிறதற்கும் சரி, இங்க மறுரூபம் தேவை. இந்த மறுரூபமாக்குற வேளையில உள்ளதான் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வெளியே மாற்ற வேணும்னா முதல்ல மாற வேண்டிய இடம் எங்க? நம் சிந்தனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எத்தனை பெரிய மீட்பை தந்திருக்கிறீங்க. அழிந்து போகிற பொன் வெள்ளியினால் அல்ல, அழியாத மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. ஆவியில நாங்கள் பரிபூரணமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவை போல் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் எண்ணங்களிலும் எங்கள் வாழ்விலும் கிறிஸ்துவை போல உருமாற்ற, மறுரூபமாக்க ஆவியானவர் எங்களுக்குள் நீர் காத்து கொண்டிருக்கிறீர், செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவை போல நாங்கள் மறுரூபம் ஆவதற்காக நீர் விருப்பமுள்ளவராய் நின்று கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மனம் மறுரூபமாக ஆக நித்திய ஜீவன் எங்கள் வாழ்வில் வெளிப்படுகிறது. எங்கள் ஆவியில் உள்ள பரிபூரண சமாதானம், சந்தோஷம், சுகம், அன்பு, தேவ சமாதானம் எங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது. இதை எங்கள் வாழ்வில் கொடுப்பதற்காக, கிறிஸ்துவை எங்கள் வாழ்வில் மகிமைப்படுத்துவதற்காக, எங்கள் மூலம் மற்றவர்களிடத்தில் செல்வதற்காக ஆசீர்வாத வாய்க்காலாக எங்களுக்குள் நீர் காத்து கொண்டிருக்கிறீர். தாகம் தணிக்கும் ஜீவ நீரூற்றாக எங்களுக்குள் நீர் இருந்து கொண்டிருக்கிறீரப்பா. மற்றவர்களுடைய துன்பங்களை, துயர்களை துடைக்கும் நீரூற்றாக எங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காக நன்றி. உலகம் முழுவதையும் படைத்தவர், சர்வத்துக்கும் அதிபதியானவர், பரலோகத்தில் எல்லாமே உம்மை பாடி போற்றி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்க நீர் எங்களுக்குள், எங்களுக்காக நீர் காத்து கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களுடைய உறவுக்காக நீர் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர். எங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் நடக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், நாங்கள் படுத்திருக்கும் பொழுதும், நாங்கள் எழுந்திருக்கும் பொழுதும் எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய அன்பு, உம்முடைய அறிவு எங்களுடைய புத்திக்கு எட்டாததாய் இருக்கிறது. ஆச்சரியப்படத்தக்க வகையில நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உம்மை விட்டு எங்கே போவோம்? தாவீது ராஜா கேட்டது போல, எங்கே சென்றாலும் அங்கேயும் உம்முடைய கை எங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காய் நன்றி. மாம்சத்திற்குரியவர்களாய் இராமல், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இராமல், வளரத்தக்க வகையில, பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க வகையில ஆவிக்குரியவர்களாக மாற எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்க சிந்தனைகள்ல மறுரூபமாக கிறிஸ்துவை போல நாங்கள் மாற உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களுடைய பலத்தில் அல்ல, எங்க பலத்துல நாங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. எங்க பலத்துல எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. எங்க சூழ்நிலைகள்ல நாங்கள் வெற்றி கொள்ள முடியாது. உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்க இன்று தீர்மானம் எடுக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ள, சத்தியத்தை தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டு நீர் செயல்பட எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய குரலை நாங்கள் கேட்காமல் இருந்தோம், உலகத்தின் பின்னே செல்கிறவர்களாக இருந்தோம். நம்முடைய குரலை கண்டு கொள்ளக்கூடிய, கேட்கக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. எங்க வழிகளை முழுமையாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் தேவைகளும் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. என்ன கட்டுகளோடு இருக்கிறார்களோ எல்லா கட்டுகளையும், நோயின் கட்டுகள், பாவ கட்டுகள், சாப கட்டுகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன்.
சிலுவையில் நீர் கொடுத்த தேவ விடுதலையை, தேவ சமாதானத்தை, தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்திலையும் நான் கட்டவிழ்க்கிறேன். நன்றி அப்பா, நீர் கொடுத்த சமாதானத்திற்காய் நன்றி. செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்கிறதற்காய் நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எங்களை நீர் உருமாற்றிக் கொண்டிருக்கிறீர். இருள் நிறைந்த உலகத்தில் எங்களை வெளிச்சமாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர். கெட்டு போகிற உலகத்தில் எங்களை உப்பாக்கி கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.